ஸோ அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இன்று முதல் டிஎன்பிஎஸ்சி அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 10 சம்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் அதை பார்த்து பயன்படணும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரையில் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதில் தான் நிறைய பேருக்கு இடர்பாடுகள், அதாவது நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய எராடிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற விதமாக நம்ம இந்த நாள்லேருந்து நம்ம ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக டெய்லி ஒரு 10 சம் உங்களுக்காக நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது அப்படின்னா, கணக்கே தான் கடவுளப்பா, அந்த கணக்குக்கும் இது தெரியுமப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கடவுள் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான, ஈஸியான, எல்லாத்துலேயும் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த விஷயத்தில் இப்போ முதல் கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது how many squares are in the given picture. ஓகே, how many squares are in the given picture அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் பிக்சர் கொடுக்குறேன், படம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஸ்கொயர்ல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்து சொல்றது அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் தானே. இதை ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல 1 2 3, அதாவது எத்தனை அப்படின்னா ஒரு 1 2 3 3 வந்து காலம், 1 2 3 3 ரோ. ஸோ இப்போ இது எப்படி எழுதுனா 1 ஸ்கொயர்ட் பிளஸ் 2 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 1 பிளஸ் 4 பிளஸ் 9. ஸோ எவ்வளவு வரும் அப்படின்னா 14 வரும். ஓகே, ஸோ இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 ஸ்கொயர் ஆர் இன் த பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மாதிரி இது சின்னதா இருக்கிறத கூட நம்ம எப்படி மொத்தம் இதுல 9 பிக்சர் இருக்கு, அப்புறம் இது ஒரு ஸ்கொயர் செக் பண்ணி போடுவோம் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க். ஸோ இன்னொரு டயக்ராம் கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது ஈஸிக்காக. ஸோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க, இது வேற மாதிரி நான் போடுறேன். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4. இப்போ நீங்க இது எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். இது வந்து 4 இருக்கு. ஸோ 4 காலம்ஸ் 4 ரோஸ், 4 நிறைகள் 4 நிறைகள். அப்ப 1 பிளஸ் 4 பிளஸ் 9 பிளஸ் 16 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்ப என்ன வருது? மொத்தம் வந்து 30. அப்போ 30 ஸ்கொயர்ஸ் ஆர் இன் த பிக்சர். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? சரி, இப்போ செகண்ட் क्वेश्चन போலாமா? ரைட், குட். சோ இது முதல் கேள்வி. இப்போ இரண்டாவது கேள்வி பார்ப்போம். செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இரண்டாவது கேள்வி. அதாவது படத்தில், நல்லா பாருங்க, படத்தில் x இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. x இன் மதிப்பு, படத்தில் x இன் மதிப்பு, find the value from the picture அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். கார்டுனா நான் அப்படின்னு சொல்லுவோம். இதை பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஏ பி, இது சி டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது என்னன்னா இது 4, இது எக்ஸ், இது 8, இது 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்கு, ஒரு குட்டி ஃபார்முலா இருக்கு. ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி 2 கார்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள சர்க்கிள்குள்ள இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி போட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா PA இன்டு BB, BC இன்டு BD. ஸோ அதோட வேல்யூ இப்போ BAன்றது 4, BBன்றது X, BCன்றது 8, BDன்றது 3. ஸோ இப்போ நீங்க இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஸோ 8 இன்டு 3 டிவைடட் பை 4. 1 4 is 4, 2 4s are 8. அப்போ X equal to 2 3s are 6. ஓகே, so now we find x is equal to 6. பாத்தீங்கன்னா from the picture, அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து x இன் மதிப்பு கேட்டாங்க, x இன் மதிப்பு அழகாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, that's all. It's the second question. Then third question போலாமா? இவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு ஈஸி தான். நீங்க அதாவது என்ன சொல்றது அப்படின்னா எல்லாமே அந்த குட்டி குட்டி அதுக்குரிய ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா?
சரி, இப்ப அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். 100 பேர், நீங்க பாருங்க, 100 பேர் கொண்ட குழுவில் 100 பேர் கொண்ட குழுவின் 100 பேர் கொண்ட குழுவின் சராசரி உயரம் 100 பேர் கொண்ட குழுவின் சராசரி உயரம் 163.8 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து மற்றும் மாறுபாட்டு கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுபாட்டு கெழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.3.2% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா அவர்களின் திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்களின் திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அவர்களின் திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் இது வந்து ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சிம்பிளா ஒரு ஃபார்முலா. சோ அந்த ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னா ஆன்சர். CV னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சோ CV is equal to sigma divided by x bar into 100 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி என்னன்னா இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. x பார்ன்றது சராசரி அப்படின்னு சொல்லுவோம். சராசரி தான் அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. So is there. So CV means CVன்றது இங்க ஆல்ரெடி 3.2% கொடுத்துட்டாங்க. சோ என்னன்னா 3.2 is equal to இதுதான் தேவை. x பார்ன்றது 163.8 into 100 அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா 3.2 into 163.8 divided by 100 is equal to sigma. Right? So நீங்க வந்து இதை மல்டிப்ளை பண்ண முதல்ல இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். So 3.2 into 1.638 அப்படின்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா இது ரெண்டு சைபர் இருக்கனால 2 சைபருக்கு அந்த பக்கம் இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். ஓகேயா? இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 1.638 3.2 சரிங்களா? ஈரட்டா 16 மீதி 1 23 6 1 7 ஈராரா 12 ரிமைண்டர் 1 சரிங்களா? அடுத்து 2 1 2 மூவட்டா 24 2 3 9 2 11 மீதி 1 3 18 1 19 மீதி 1 3 1 4. சோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 6 7 4 11 இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 இங்க பாத்தீங்கன்னா 9 அதுக்கு அடுத்து 9 2 11 இது ஒண்ணு அது என்னது எவ்வளவு 5 சரிங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இரட்டை 16 மீதி 1 23 6 1 7 அதுக்கு அடுத்து ஈரார 12 மீதி 1 2 1 2 பிளஸ் 1 3 சரிங்களா? இந்த இடத்துல 3 வரும். சோ இப்ப என்ன வரும் அப்படின்னா 12 மீதி 1 5 சரிங்களா? அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5.24 அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு 3 டிஜிட் இதுல ஒரு டிஜிட் அப்ப 4 டிஜிட் வரணும். சோ இப்ப என்ன ரிசல்ட் இஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 5.2416. நீங்க கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணலாம். நீங்க ஆப்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா 5.24 வரலாம் அல்லது 5.2416 அப்படி நாலுமே வரலாம். சோ அங்க இருக்கிற ஆப்ஷனை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். திஸ் இஸ் a தேர்ட் கொஸ்டின். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். பாருங்க. So next fourth question, that is very simple. So fourth question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,2 மற்றும் 3,2 மற்றும் 0,-4 3,2 மற்றும் 0,-4 புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டின் சமன்பாடு. சரிங்களா? நேர்கோட்டின் சமன்பாடு. There are 2 points there. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் கேக்குறாங்க. அப்ப 3,2 1 அடுத்து 0,-4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கான்செப்ட் படி x1 y1 x2 y2 இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் என்ன தெரியுமா? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by
x2 minus x1 அப்படின்னு சொல்லுவாங்க. So y minus y1 என்னன்னு பாத்தீங்கன்னா y minus y1 2, y2 என்னது -4, இது -2. So x minus 1 3 by x2 0 -3 அப்படின்னு வரும். So y minus 2 divided by -6, இது x minus 3 divided by -3. So இப்போ என்னன்னா நீங்க இத வந்து இதுலயே கூட கட் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6, minus minus cancel பண்ணிக்கங்க. So இத இப்ப நீங்க நகர்த்திட்டீங்கன்னா y minus 2 is equal to இது 2 ஆல 2x minus 6. ஒரு சைடு கொண்டு போய் இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2x minus 6 minus y plus 2 is equal to 0. சரிங்களா? 2x minus y இது வந்து என்ன வரும்? -4 is equal to 0. This is the required equation. இங்க பாருங்க. So என்ன அப்படினா புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டின் சமன்பாடு அப்படி கொடுத்திருப்பாங்க. So 2x minus y minus 4 is equal to 0 அப்படி சொல்லலாம். ஷார்ட்டா டக்குன்னு நீங்க ஃபார்முலா போட்டு வேகமா கூட பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இது 4th சம். 5th சம் என்ன அப்படினு பாருங்க. ரைட், 4th முடிஞ்சது. 5th என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு உலோக உருளை அப்படினு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்க அப்படினா இது என்னது அப்படினு பாருங்க. ஒரு உலோக உருளை அப்படினு சொல்லுவாங்க. 5th சம். ஒரு உலோக உருளை, ஒரு உலோக உருளை 20 சென்டிமீட்டர் உயரம், 20 சென்டிமீட்டர் உயரம், 1.5 சென்டிமீட்டர் ஆரம், 1.5 சென்டிமீட்டர் ஆரம், 1.5 சென்டிமீட்டர் ஆரம் உடையது எனில் அவற்றின் கன அளவு காண்க. எனில் அதன் கன அளவு காண்க. அதன் கன அளவு என்ன அப்படின்னு क्वेश्चन. இது உங்களுக்கு ஒரே வார்த்தை தான், ஒரே விஷயம் தான். என்ன தெரியணும்? ஃபார்முலா தெரிஞ்சா உடனே ஆன்சர். எப்படி? ஃபார்முலா தெரிஞ்சா உடனே ஆன்சர். என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் என்னது அப்படின்னா சாலிட் சிலிண்டர். இதுக்கு பேர் என்னது? வால்யூம் ஆஃப் சாலிட் சிலிண்டர். அதாவது உலோக உருளையின் கன அளவுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா பை r ஸ்கொயர்ட் ஹைட். பை r ஸ்கொயர்ட் ஹைட் வால்யூம் ஆஃப் சாலிட் சிலிண்டருக்கு. சோ பை அப்படியே வச்சுக்கோங்க. இன்டு rன்றது 1.5 into 1.5 into 20 ஹைட். சரிங்களா? அப்ப என்ன வரும்னா பை அப்படியே வச்சுக்கங்க. இது என்னது? 5 225. அப்ப 2.25 into 20 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப என்ன வரும்னா இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சோ இது 2.25 இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 10.1 சோ 5 4 ரெண்டு டிஜிட். சோ ஒரு சைபர் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இது 4.5 இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபர் இருக்கனால 45 அப்படின்னு வரும். 45 00 ன்னு வந்துரும். சோ 45 பை அப்படின்னு வரும். இது வந்து என்ன அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து என்ன அப்படின்னா உருளையின் கன அளவு, அதாவது உலோக உருளையின் கன அளவு. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். r ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, h ஓட போறீங்க, டக்குன்னு ஆன்சர் போடுறீங்க. இவ்வளவுதான். சோ இதுல உங்களுக்கு ஒன்றும் பெரிய ரிஸ்க் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ நெக்ஸ்ட் அடுத்த சம் 5th இப்ப முடிச்சிட்டோம். அடுத்து 6th 6வது சம் பாருங்க. சோ 6th சம் என்ன அப்படின்னு பாருங்க. 6th sum that is very simple. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 3 tan theta is equal to 4 எனில் cos theta என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 tan theta is equal to 4 அப்படினா cos theta என்ன அப்படினா first of all நம்ம இந்த tan theta அப்படி கொண்டு வாங்க. tan theta is equal to 4/3. 4/3 அப்படிங்கறது என்ன பண்ணலாம் அப்படினா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சொல்வாங்க. எதுக்கு? tan thetaவுக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இப்ப cos thetaன்னு வச்சுக்கங்களேன். cos thetaன்றது என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவாங்க. அப்ப கர்ணத்தோட வேல்யூ வேணும். அப்போ கர்ணம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப என்ன வரும் அப்படின்னா எதிர்பக்கம்ன்றது என்னது? 4 ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம்ன்றது 3 ஸ்கொயர். சோ அப்ப என்ன வரும்? 16 பிளஸ் 9. அப்ப என்ன வரும் அப்படின்னா இது கர்ணம் ஸ்கொயர். சோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 வரும். சோ அப்ப என்ன வரும்? கர்ணம் எவ்வளவு வரும் அப்படின்னா √25. சோ கர்ணம் வந்து வெறும் 5 அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? வெறும் 5 அப்படின்னு வரும். சோ இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா cos theta is equal to அடுத்துள்ள பக்கம் என்ன? 3. சோ பை என்ன வருது? 5. சோ therefore வந்து பாத்தீங்க அப்படின்னா cos theta ஓட வேல்யூ 3/5 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட் 7th क्वेश्चनக்கு நம்ம போகலாம்.
செவன்த் கொஸ்டினுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். ஓகே ரைட். ஸோ செவன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -7,3 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொண்ட இருபடி சமன்பாடு என்ன சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். பொதுவா நீங்க ஒரு இதுக்குரிய ஷார்ட்கட் என்னன்னா x² - α + β + α β = 0 அவ்வளவுதாங்க. சோ இப்போ ஆன்சருக்கு உடனே வந்துரும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இதுல ஆல்பா வந்து -7 வச்சுக்கோங்க, பீட்டா வந்து 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆன்சருக்கு உடனே ரெடி. ரைட்டா? x² -7 + 3 × x வரணும், × x + α β = 0. ரைட்? சரி, ஆல்பா பீட்டாவோட வந்து -7 × 3 அப்படின்னு வரும். ரைட்டா? இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும்? x² மைனஸ் இது என்ன வரும்னா -4 × x பிளஸ் இது -21 = 0. So x² minus into minus plus 4x minus 21 = 0. இது பாருங்க ஒண்ணுமே இல்ல, இது ஒரு ஜெனரல் ஃபார்ம். x² minus alpha plus beta x plus alpha beta = 0. இது வந்து என்னன்னாக்கா alpha plus beta, alphaன்றது -7 betaன்றது 3 இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா டக்குனு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா -4, இது மல்டிப்ளை பண்ணா -21. So இது minus plus ஆயிடுச்சு. So the required equation is there. Okay, that's all. So now is the 7th question. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th question என்ன அப்படி பாருங்க. 8th question. Right? So 8th question என்ன அப்படி பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கிறது ரொம்ப முக்கியமானது, ஈஸியானது கூட. 1,1 அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2,3 மற்றும் -2,2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ற வரிசையில் அமைந்த 3 உச்சிகளை கொண்ட இணைகரத்தின் நான்காவது உச்சி என்ன? இதுதான் கொஸ்டின். நல்லா கவனிங்க. டேக்கன் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம அதான் இதுல புரிஞ்சுக்கணும். டேக்கன் இன் ஆர்டர். ஆர்டர்னா என்ன? அப்போ 1,1 இது A, 2,3 இது B, -2,2 இது C. இப்போ D பாயிண்ட் A, B இப்படி வச்சுக்கோ நம்ம. இப்போ நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா இதோட நீங்க ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வந்து ரெண்டுமே என்னதுன்னா ஈக்குவலா இருக்கு. எதுக்கு? இணைகரத்தை பொறுத்தவரையில இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவுல 2 சந்திக்கிற ஒரே இடம் தான். சோ அதனால என்னன்னா மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நடுப்புள்ளியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 + x2/2 y1 + y2/2 இது ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி தான் நான் போட போறேன். பாருங்க 1 - 2/2 1 + 2/2 ரைட்டா இஸ் ஈக்குவல். இப்போ இந்த சைடு இது ரெண்டையும் ஆட் பண்ணேன். அப்ப இது என்னது 2 + a/2 இது 3 + b/2. சோ என்னன்னா இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல். அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப -1/2 = 2 + a/2 ன்னு வருமா? அப்புறம் என்ன வரும்? 3/2 = 3 + b/2 ன்னு வருமா? சோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். சோ -1 = 2 + a, இது 3 = 3 + b. சரிங்களா? இப்போ இந்த -2 இந்த சைடு கொண்டு -1 இந்த சைடு வந்தா -2 = a. அப்ப என்ன வரும்? a = -3. இது 3 இந்த சைடு வந்துச்சுனா 3 - 3 = b. so 0 = b. அதாவது பாத்தீங்க அப்படின்னா so therefore a, b அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -3, 0. அதாவது நான்காவது உச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -3, 0 அப்படின்னு சொல்லுவோம். நான்காவது உச்சி என்னது? -3, 0 அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா 8th sum. ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா. சோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரிஞ்சுனா டக்கு என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th sum.
ஓகே, 9th சம். ஸோ அது எப்படி பாருங்க. ஸோ 9th சம் இப்போ நம்ம பார்க்க போறோம். இரு எண்களின் கூட்டுத்தொகை. இரு எண்களின் கூட்டுத்தொகை. இரு எண்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 25, 25. அதன் பெருக்குத்தொகை, அதன் பெருக்குத்தொகை, அதன் பெருக்குத்தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 150. 150 எனில் 150 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்க. அந்த எண்கள் என்ன? அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ரெண்டு நம்பர் தாங்க. சரி, ரெண்டு நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்க, இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 25. நல்லா பாருங்க. இன்னொரு அப்புறம் என்ன சொல்றாங்க? ரெண்டு நம்பரோட பெருக்குத்தொகை. ரெண்டு நம்பரை அதே நம்பர் எக்ஸ் அந்த நம்பரை பெருக்குனீங்கன்னா 150. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சோ இப்போ இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை அந்த சைடு கொண்டு போறேன். y is equal to 150 by x ன்னு வச்சுக்கிறேன். இந்த y இந்த x இங்க கொண்டு வந்தேன். அப்ப வந்து y ன்னு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சேன். இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x plus 150 by x is equal to 25. ஓகேயா? இப்போ நான் இதை கிராஸ் பண்ணேனா x squared plus 150 divided by x is equal to 25. So இதை நான் கிராஸ் பண்ணேனா x squared plus 150 is equal to 25x அப்படின்னு வரும். So இது இந்த சைடு கொண்டு வாங்க. x squared minus 25x plus 150. So நம்ம கான்செப்ட் படி என்னன்னா என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஃபேக்டரைஸ் பண்ணினா plus 150 என்ன வரணும்? 25 வரணுமா? சோ அப்ப என்னன்னா 10 15s 10 15 150. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. இது வர இது பிளஸ்ன்றனால மிடில் டேர்ம் சைன் ரெண்டுக்குமே மைனஸ் மைனஸ் by x. So x minus 10 ஒன்னு x minus 15 ஒன்னு is equal to 0. So x minus 10 is equal to 0, x minus 15 is equal to 0. So x is equal to 10, ஒன்னு x is equal to 15. கான்செப்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு எண்கள் என்னன்னா நல்லா கவனிங்க. xy தான வச்சோம் பாருங்க. நான் சொல்றேன் கவனிங்க. அதாவது when x is equal to 10 அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது x 10 னா அப்ப 10 plus y is equal to 25. என்ன வரும்? y is equal to 25 minus 10. அப்ப y is equal to 15 கிடைக்கும். அப்ப ரெண்டு நம்பர் என்ன கிடைக்கும்? 10 அப்புறம் 15. ஒரு ஆப்ஷன் இருக்கா? அடுத்து when x is equal to 15 வைங்க. அப்ப 15 plus y is equal to 25. அப்ப y is equal to 25 minus 15 வரும். அப்ப y is equal to என்ன வரும்? 10 ன்னு வரும். சோ அப்ப என்னன்னாக்கா 15 10 ரெண்டுமே ஒண்ணுதான். பட் எதிராக வந்து இது மாதிரி மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாதாரண குட்டி ஒரு சின்ன கிளாஸ் சம் தான். இதை பார்த்தோன்னே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு நம்பர் ஏதாவது ரெண்டு நம்பர் x plus y எடுத்துக்கிறோம். இதோட கூட்டுத்தொகை அதோட பெருக்குத்தொகை. அதாவது இதோட சம் இதோட ப்ராடக்ட். சோ பண்ணிட்டீங்கன்னா xy வந்து கண்டுபிடிச்சா அந்த டூ நம்பர்ஸ் வந்து என்ன செஞ்சிடலாம்? ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th சம், ஃபைனல் சம் 10th சம். சோ 10th சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th சம் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. p squared minus 1 divided by p into p cube divided by p minus 1 into 1 by p plus 1 இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? சோ p squared minus 1 by p into b cube divided by p minus 1 into 1 by p plus 1. So p squared minus 1 p minus 1 into b plus 1. என்ன கான்செப்ட்னா இதோட ஃபார்முலா என்ன எழுதுவோம்? a squared minus b squared is equal to a minus b into a plus b. அது மாதிரி p squared minus 1 squared என்ன சொல்லுவோம்? p minus 1 into p plus 1 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஓகே, divided by p into இது p cube என்னன்னா p into p squared எழுதலாம் இல்லையா? So p minus 1 into 1 by b plus 1 அப்படின்னு எழுதுவோம். So p minus 1 p minus 1 cancel ஆயிரும். So p plus 1 cancel ஆயிரும். So by p cancel ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. கண்ணே என்னது? p squared. இதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சரா கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ கணக்கை பொறுத்த வரையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் தெரியணும். அதாவது என்னன்னா அதுக்குரிய ஃபார்முலா சூத்திரங்கள் தெரிஞ்சால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
சரித்திரம் படைக்கலாம். அதாவது சூத்திரங்களை நன்கு நமக்கு நிறைய பயிற்சி பண்ணும்போது தான் என்ன சொல்றது அப்படின்னா நிறைய உங்களுக்கான வேகம் வரும். வேகமா நம்ம டைம்குள்ள செய்ய முடியும். அதற்கு பயிற்சி அவசியம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சின்ன கிளாஸ்ல 1வது படிக்கும்போது இந்த அடிஷன் அதாவது சப்ராக்ஷன் அதாவது கூட்டல் கழித்தல்லாம் வந்து ரொம்ப வேகமா பண்ணீங்களா? இல்லையே. ஒன்னொன்னா விரல் விட்டு நம்ம பண்ணோம். அப்புறம் நம்ம பெரிய ஆள் ஆகும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமா பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து கூட எழுதி பண்ணுவோம். அப்புறம் மனப்பாடமா சொன்னோம் இல்லையா? அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து என்ன அப்படின்னா நல்லா பண்ணலாம். சார் இந்த சம்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுமே, நாங்க இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் பழகிருக்கோம் அப்படின்னு இருக்கலாம். மேபி இருந்தாலும் பரவாயில்ல. புதியதாக இன்னும் கூட வர நாட்கள்ல வந்து உங்களுக்கு புதுசா நிறைய புது தகவல்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்க முயற்சி பண்றேன். நிச்சயமா வந்து நல்லா பண்ணலாம். நீங்க தொடர்ச்சியா வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா இதை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நிச்சயமா வந்து உங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையில தொடர்ச்சியா வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முற்படுறோம். நீங்க பெட்டரா வந்து உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான கணிதங்கள்ல இன்னும் சுவாரஸ்யமான எளிமையான தகவல்களையும் எளிமையான மெத்தடாலஜியும் நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஈஸியா வந்து பயன்படுத்த பண்ணலாம். சோ நல்லா பண்ணுங்க, பயன்படுத்துங்க. சோ இன்றைய நாள் இனிதான நாளாக மாறட்டும். இந்த 10 கணிதம் இன்னும் கூட 10 என்னது அப்படின்னு சொன்னா நிறைய தொடரட்டும் என்று சொல்லி இந்த இனியதொரு நிகழ்வில் விடைபெறுகிறேன். நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.